அல்-அஸ்லுல் அவ்வல் இஹ்லாசுத்தீன் லில்லாஹி தஆலா வஹ்தஹு லா ஷரீக லஹ். அல்லாஹ் ஒருவனுக்காக மட்டும் அவனுக்கு எதையும் இணை வைக்காமல் தூய எண்ணத்தோடு வணக்கம் புரிதல், அதான் இபாதத்து செய்கிறது. அல்லாஹுக்கு இணை வைக்காமல் தூய்மையான இஹ்லாஸான எண்ணத்தோடு அல்லாஹுவை வணங்குதல், இதுதான் முதல் அடிப்படை. இதை இன்னும் அடுத்தடுத்து இதில் உள்ள பகுதியை விளக்கம் கொடுத்து நம்முடைய ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் இந்த புத்தகத்தில் விளக்கியிருக்கிறாங்க. இப்போ நாம் படிக்க போகிற 6 அடிப்படைகளில் முதல் அடிப்படை இது. அப்போ இது என்ன? அல்லாஹ் ஒருவனுக்காக மட்டும்தான் இபாதத் செய்யணும், அதில் இஹ்லாஸை கடைபிடிக்கணும், மன தூய்மையை கடைபிடிக்கணும். இது ரொம்ப முக்கியமான அடிப்படை. இதுதான் தீனுடைய அஸ்திவாரம். தீனை இதன் மீது தான் நிற்குது. இந்த அடிப்படை போயிடுச்சு, இஹ்லாஸ் போயிடுச்சு அப்படின்னா மொத்தமே தீன் விழுந்துடும். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் அந்த தீன் இல்லைன்னு அர்த்தம். அல்லாஹ் எந்த தீனை இறக்கியிருக்கானோ, அல்லாஹ் எந்த தீனை குர்ஆனில் இறக்கியிருக்கானோ, எந்த தீனை எடுத்து சொல்லும்படி நபியை அனுப்பினானோ அந்த தீன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது. இஹ்லாஸுங்கிறது நம்முடைய அடிப்படைகளில் எல்லாத்த விட முக்கியமான அடிப்படை. ஏன்னா தீனுக்கே அடிப்படை அதுதான். ஒட்டுமொத்த தீனும் எந்த அடிப்படை, எந்த அஸ்திவாரத்தில் நிற்குது, எப்படி ஒரு கட்டடம் ஒரு பேஸ்மெண்ட் ஒரு அஸ்திமாத்த ஃபவுண்டேஷனில் நிற்குதோ அது போல் தீன் எதில் நிற்குதுன்னு கேட்டால் நமக்கு அல் இஹ்லாஸ், அல்லாஹுக்கு மட்டும் இபாதத் செய்யக்கூடிய இஹ்லாஸில் தூய்மையான எண்ணத்தில் நிற்குது. அந்த எண்ணம் எப்போ கெட்டுறதோ அப்போது நம்முடைய வாழ்க்கையில் தீன் கெட்டு போயிடும். இதுதான் நபிமார்களுக்கும் அவரது சமுதாயத்தினருக்கும் இடையே போர்கள் நடந்ததற்கு காரணம். இதை ஏற்க மறுத்ததுனால இந்த இஹ்லாஸுக்கு முரணா இணை வைப்பாளர்கள் அல்லாஹ் அல்லாதவங்களை வணங்கியதின் காரணமாக, அல்லாஹ் அல்லாதவங்களுக்கு இபாதத் செய்ததின் காரணமாக அவங்களுக்கும் நபிமார்களுக்கும் நபிமார்களை ஏற்றுக்கொண்ட சமுதாயங்களுக்கும் போர் நடந்துச்சு. அந்த நபிமார்களை மறுத்தவங்களை எதிர்த்து நபிமார்கள் போர் செய்தாங்க. ரசூலுல்லாஹும் சரி, அதற்கு முன்னாடி வாழ்ந்த நபிமார்களும் சரி. அப்போது இந்த விஷயம் அவ்வளோ முக்கியமானது. ஷேக் ஃபௌசான் குறிப்பிடுறாங்க, அல்லாஹ் படைப்பினங்களை படைத்திருப்பதற்கும் அவர்களின் நற்பாக்கியத்திற்கும் காரணமாக உள்ள இந்த அடிப்படையே நபிமார்கள் சரி செய்ய நாடினார்கள். இதில் சரி செய்யணும். முதல்ல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த இஹ்லாஸ் இபாதா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மட்டும் உண்டு, அதில் எந்த வடிவத்திலையும் ஷிர்க் இணை வைப்பு வரக்கூடாது அப்படிங்கிறதுல இந்த அடிப்படையை சரி செய்யணும்னு தான் நபிமார்கள் முதலில் வேலை இறங்கினாங்க. அப்போ படைப்பினங்களை படைத்திருப்பதற்கும் நற்பாக்கியத்திற்கும் காரணமாக இருக்கிறது இதுதான். ஏன்னா அல்லாஹ் படைச்சது எதுக்காக படைச்சான்? அவனே வணங்க. அந்த வணக்கங்கிறது இஹ்லாஸ் இல்லாமல் போச்சு அப்படின்னா என்ன ஆகும்? எல்லாம் நாசம். அப்போ முழுக்க நம்ம படைக்கப்பட்டதே அவனை வணங்கினா வெறும் தொழுகை நேரத்தில் மட்டும் அவனை வணங்குறதா? தொழுகை நேரத்தில் மட்டும்தான் அதுவா? இல்லை, எல்லா நேரத்திலும் நம்ம அல்லாஹ் வணங்குறோம். இப்போ நான் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன், நான் அல்லாஹ்வுக்காக தான் செய்யணும். அதான் இஹ்லாஸ், அதான் தௌஹீத். நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க, நீங்கள் படிக்கிறீங்க, இதுவும் அல்லாஹ்வுக்காக தான் இருக்கணும். அதுதான் இஹ்லாஸ், அதுதான் தௌஹீத், அது இபாதத்து. இப்போது இது எப்படி இபாதத் ஆகுது? இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. ஒரு தொழுகையை போல் நாம் இந்த இடத்துல அல்லாஹ் வணங்குறதுக்கு கியாமில் நிற்கலை, ருக்கூவில் இருக்கலை, சுஜூதில் இல்லை. ஆனால் இது அல்லாஹ்வோட ஒரு இபாதத். எப்படின்னா அல்லாஹ் நம்மை படைத்தது அவனையும் வணங்கத்தானே. அந்த இபாதத்தில் ஒரு வகை என்னென்னு கேட்டால் அல்லாஹ்வின் திருப்தியை நாடி அவனுடைய கூலியை நாடி நாம் மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பது. தீனை கற்றுக் கொடுக்கிறதும் கற்றுக்கொள்கிறதும் ஒரு இபாதத்து. அல்லாஹ்வோட கூலி இருக்கும் இல்லையா? ஏன்னா இது நபிமார்கள் செய்த பணி. அப்போ இது உலக ஆதாயத்துக்காக இருக்கக்கூடாது. என்ன ஆதாயம்? இப்போ நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, எதுக்குப்பா இந்த மதசால சேர்ந்தீங்க, எதுக்குப்பா இந்த அல் ஹிக்மாவில் சேர்ந்தீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, அங்கே தாங்க என்னது ஸ்கூல் படிப்பு இருக்குது, அதனால தான் நாங்கள் அங்கே சேர்ந்துருக்குறோம் அப்படின்னா அந்த பதில் ஒரு பரிபூர்ண நல்ல பதில் இல்லை, குறைபாடு உள்ள பதில். அது வேணா காரணங்களில் ஒரு காரணம் பள்ளிக்கூட படிப்பு இருக்குது அதனால் இங்கே சேர்ந்துருக்குங்கிறது உண்மையாக இருக்கலாம். ஆனால்
தீனை கற்றுக்கொள்கிற இபாதத்தை செய்கிறதுக்கு எனக்கு அந்த இடத்துல நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. அங்கே கற்றுக் கொடுக்கறதுக்கு குர்ஆன் சுன்னாவை சலஃப் சாலிஹின், நம்முடைய சஹாபா தாபியூன் தபோ தாபியின் அவங்க பாதையில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய சலஃபி உஸ்தாத் இருக்காங்க. சலஃபுடைய தீனை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் அவங்கள்ட்ட. அதில் அல்லாஹ்வுக்காக இந்த தீனை கற்றுக்கொள்ள நான் போயிருக்கிறேன் அப்படிங்கிற தீன் தான் முதல்ல இருக்கணும், இபாதத்து முதல்ல இருக்கணும். முழு வாழ்க்கையுமே அல்ல இபாதத்து செய்ய தான் படைச்சிருக்காங்க. தொழுகைக்காக உள்ள நேரம் மட்டும் இல்லை, இப்போ நம்ம படிச்சுக்கிட்டு இருக்க கூட ஒரு இபாதத்து. இதை நம்ம இஹ்லாஸாக செய்யணும். இதில் ஷிர்க் வந்துடக்கூடாது. சரியா? அவங்க நபிமார்கள் இதை சரி செய்ய நாடினாங்க. உள்ளத்தை முதல்ல இதில் சரி செய்ய நாடினாங்க. மனிதன் நோன்பு நோற்று தொழுது அதிகமாக வணக்க வழிபாடுகள் புரிய வேண்டும் என்பது மட்டும் நோக்கமல்ல, முக்கியமான நோக்கம் அவற்றை அல்லாஹ்வுக்காக மன தூய்மையோடு செய்வது தான். ஒருத்தர் தொழுதாரு, நோன்பு வச்சாரு, இதுதான் நோக்கமா? ஆனால் அது யாருக்காக செய்தார்? அது அல்லாஹ்வுக்காக செய்யணும். அல்லாஹ்வுக்காக மட்டும் மன தூய்மையோடு குறைந்த அளவில் வணக்க வழிபாடு புரிவது அந்த மன தூய்மை இல்லாமல் அதிகமாக வணக்க வழிபாடு புரிவதோட சிறந்தது. ஒருத்தர் இபாத் செய்கிறாரு, கம்மி தான், ஆனால் தூய்மையாக மன தூய்மை இஹ்லாஸாக அதை செய்கிறாரு அப்படின்னா அல்லாஹ்வோட அவருக்கு நிறைய கூலி கிடைக்கும், அது கபுலாகும். ஒருத்தர் நிறைய இபாத் செய்கிறார், நீண்ட நேரம் தொழுகிறார், நீண்ட நேரம் ருக்குல் இருக்கார், ஆனால் இஹ்லாஸ் இல்லை அப்படின்னா வேஸ்ட். ஏன்னா அல்லாஹ்வோட அது கபூலாகாது, செல்லாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. சரியா? ஆக ஒருவர் இரவு பகலாக தொழுகிறார், செல்வத்தை தர்மம் புரிகிறார், நிறைய நற்காரியங்கள் புரிகிறார், ஆயினும் இவை அனைத்தையும் இஹ்லாஸினும் மன தூய்மையின்றி அவர் செய்தால் அதனால் எந்த பலனும் இல்லை. ஆக அல்லாஹ்வுக்காக மட்டும் இஹ்லாஸாக நற்காரியங்கள் புரிவது அவசியமாகும். அப்போ இஹ்லாஸ் ஷேக் ஃபௌசான் குறிப்பிட்றாங்க, நம்ம எந்த ஒரு நற்காரியத்தையும் அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டுமே தவிர இஹ்லாஸ் இல்லாமல் அதில் வேறு யாரையும் இணைத்து கூட்டாக்கிடக்கூடாது. அதுதான் ஷிர்காக ஆகிடும். சரி, இஹ்லாஸ்னால் என்ன? அதனுடைய பொருள் என்ன? அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும் வணக்கம் புரிவது, அதான் இஹ்லாஸ். பூரணத்துவமும் சிறப்பும் உள்ளவனான அல்லாஹ்வை தவிர வணங்கப்பட தகுதியானவன் யாருமே இல்லை. அல்லாஹ்வுக்கு நெருக்கமான வானவர்கள், நபிமார்கள், ரசூல்மார்கள், இறைநேசர்கள், நல்லோர்கள் ஆகிய எவருமே வணங்கப்பட தகுதியானவர்கள் இல்லை. இதுவே அடிப்படையாகும். இணை வைப்பை விட்டொழித்தால் தான் இந்த அடிப்படை சாத்தியப்படும். எல்லா இவாத்தையும் அல்லாஹ்வுக்கு மட்டும் செய்யணும்னா அப்போ அல்லாஹ்வை தவிர்த்து உள்ள அத்தனை பேரும் மறுத்தரணும். இது அடிப்படை. இது ஷிர்க்கை விட்டால் தான் இது சாத்தியம். ஒரு அல்லாஹ்வையும் வணங்கி கொண்டு அவனுக்கு இணையும் வைத்து கொண்டது தான் அவனுடைய நற்செயல்கள் வீணானதாக ஆக்கிடும். அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். குறைவாக செய்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும்தான் நற்செயல்களை செய்யணும். தொழுகை மட்டும் இல்லை, இப்போ நான் பேசின மாதிரி நம்ம ஒரு வகுப்பில் உட்காந்து மார்க்கத்தை படிக்கிறது. இப்போ நீங்கள் இதுக்காக எங்கெங்கேயோ உங்களுடைய ஊர்களை விட்டு வீட்டை விட்டு நீங்கள் இங்கே தங்கி படிக்கிறீங்க. அப்போ இதுவும் இஹ்லாஸாக இருக்கும். அப்போ அதைத்தான் இங்கே ஷேக் அவர்கள் இங்கே ஒரு மன ஊர்மையோடு குறைந்த நற்காரியம் செய்தாலும் சிறப்பும் வெற்றி இருக்குது. அப்துல்லா இப்னு அம்ர் அல்-ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸை இங்கே ஷேக் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லா என்ன சொல்கிறாங்க, மேற்கோள் காட்டுறாங்க. அல்லாஹ் மறுமை நாளில் படைப்பினங்களுக்கு முன்னிலையில் எல்லா படைப்புகளையும் அல்லாஹ் படைச்சிருப்பான். திரும்ப மனிதர்கள் எல்லாரும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவாங்க. இப்போ எல்லாரும் பார்க்கும் விதத்தில் நடக்கும். இது என் சமுதாயத்திலிருந்து ஒருவரை விடுவித்து 99 ஏடுகளை அவரிடம் பரப்பி போடுவான். எல்லா படைப்பினங்களும் பார்க்குற நிலையில் ஒருத்தரை அல்லாஹ் தாலா கொண்டு வருவான். சரியா? அதுவும் யார் அதுனா ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்திலிருந்து ஒரு மனிதரை கொண்டு வருவான். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு என்னுடைய சமுதாயத்திலிருந்துன்னு சொல்கிறாங்க. ஒரு மனிதரை வெளியே கொண்டு வருவான், எல்லா மக்களும் பார்ப்பாங்க. அந்த மனிதனுக்கு முன்னாடி 99 ஏடுகளை அல்லாஹ் விரித்து போடுவான். புக்ஸ், ஏடுகள் பார்த்தா 99 1 2 3 4 பரப்பி போடுவான். சரியா? பாவங்கள் பதிவான அந்த ஒவ்வொரு ஏடும் பார்வை எட்டுகிற தூரம் அளவு இருக்கும். அந்த ஏடுகள் எல்லா 99 அது ஃபுல்லாக பாவங்கள். அவருடைய பார்வை எட்டுற தூரம், எவ்வளோ தூரம் பார்க்குறான் அவ்வளோ தூரம் அதான் தெரியும். அப்படி இருக்கும். பிறகு அல்லாஹ் அந்த அடியாரிடம், இதிலிருந்து எதையாவது நீ மறுக்கிறாயா? பாதுகாவலர்களாக இருந்த என் எழுத்தாளர்கள் உனக்கு அநீதி இழைத்திருக்கிறார்களா என்று கேட்பான்.
ஏன்னா அதில் எல்லாம் என்ன இருக்குது, இவர் செய்த பாவங்கள் இருக்குது. 99 ஏடுகள், அவ்வளோ பாவம் பண்ணியிருக்காரு. அல்லாஹ் கேட்பான், இதிலேருந்து ஏதாவது நீ மறுக்க முடியுமா? அல்லது அதை எழுதியதெல்லாம் யார்? அந்த செய்ததெல்லாம் எழுத்தர்கள். யார் அந்த எழுத்தர்கள்? மலக்குகள். அந்த மலக்குகள், என்னுடைய மலக்குகள் எழுதக்கூடியவங்க ஏதோ உனக்கு அநியாயம் பண்ணிட்டாங்களா? அதாவது நீ செய்யாத ஒன்று தான் எழுதி வச்சுட்டாங்களா அப்படின்னு கேட்பான். அப்போ அந்த அடியான் என்ன செய்வான் பாருங்கள், இல்லை என் இறைவனே என்று கூறுவான். எல்லாமே சரியாக தான் இருக்குது, எல்லாம் நான் செய்தது தான் எழுதியிருக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு எல்லாமே ஞாபகம் வரும். பிறகு அல்லாஹ், இது குறித்து நீ ஏதாவது காரணம் சொல்கிறாயா, உன்னிடையே ஏதாவது நன்மை உள்ளதா என்று கேட்பான். சரி, இப்படி இந்த இவ்வளோ பாவங்களை ஏன் செய்த, இதுக்கு ஏதாவது காரணம் சொல்கிறியா? நியாயமான காரணம் இருக்கணும். அல்லது ஏதாவது இந்த மாதிரி செய்ததுக்கு நன்மை இருக்குதா, அல்லது நீ ஏதாவது செய்த நன்மை இருக்குதா அப்படின்னு கேட்பான். இல்லை என் இறைவனே என்று அவன் கூறுவான், அடியான். அப்போது அல்லாஹ், சரி, உனக்கு நம்மிடம் ஒரு நன்மை இருக்கிறது, இன்றைய நாளில் உனக்கு அநீதி இழைக்கப்படாது. இப்போ அல்லாஹ் சொல்லுவான், உன்னிடம் நன்மை இல்லை நீ சொல்கிற, ஆனால் நீ செய்ததாக ஒரு நன்மை இருக்குது, அந்த ஒரு நன்மைக்கு கூட உனக்கு கூலி உண்டு, உனக்கு அநியாயம் நடக்காது, அது அப்படியே அதுக்கான கூலி கிடைச்சிரும். அப்போது என்று சொல்லிட்டு ஒரு சீட்டை வெளிப்படுத்தும், ஒரு துண்டு சீட்டு. இந்த பக்கம் 99 ஏடுகள், ஒரே ஒரு சீட்டு, துண்டு சீட்டு, அதை அல்லாஹ் வெளிப்படுத்துவான். அதில் வணக்கத்திற்குரியும் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்றும் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடியாரும் தூதரும் ஆவார்கள் என்றும் நான் சாட்சி கூறுகிறேன் என்று எழுதப்பட்டிருக்கும். என்ன? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹுங்கிறத அந்த துண்டு சீட்டில் எழுதப்பட்டிருக்கும். பிறகு உன் எடையை நீ பார் என்று அல்லாஹ் கூறுவான். அந்த செயல்கள் எழுதப்பட்ட, பாவங்கள் எழுதப்பட்ட எடை இருக்குதுல்ல, அதை பாரு அப்படின்னு. என் இறைவனை, இந்த ஏடுகளுக்கு முன் இந்த துண்டு சீட்டு என்ன ஆகும் என்று அந்த அடியான் கேட்பான். அதாவது தராசு தட்டு இருக்கும், அந்த தராசு தட்டில் அல்லாஹ் எடை போடுவான். அப்போது 99 ஏடுகள் ஒரு தட்டில், இந்த துண்டு சீட்டு ஒரு தட்டில். இப்போ இந்த அடியானுக்கு ஆச்சரியமாக இருக்கும், அல்லாவே இந்த ஏடு இவ்வளோ, இந்த ஏடுகளுக்கு முன்னாடி இந்த ஒரு குட்டி சீட்டு என்ன, ஒன்றுமே இல்லையே அப்படின்னு. நீ அநீதி இழைக்கப்பட மாட்டாய் என்று அல்லாஹ் சொல்லுவான். இல்லை இல்லை, உனக்கு அநியாயம் நடக்காது அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். பாருங்கள், ஒரு தட்டில் அந்த ஏடுகளும் இன்னொரு தட்டில் அந்த துண்டு சீட்டும் வைக்கப்படும். அப்போது ஏடுகள் லேசாகி சீட்டு கனமாகிவிடும். அல்லாஹ்வின் பெயருக்கு முன் வேறு எதுவும் கனமாக முடியாது. அப்போ என்னன்னா, ஏடுகள் இருக்கக்கூடிய அந்த தட்டு லேசாகி மேலே போயிடும், உயர்ந்துடும் தட்டு. இது தாழ்ந்துடும். எது? துண்டு சீட்டு இருக்கிற தட்டு இது கனமாயிடும். அதாவது அதெல்லாம் தூக்குற அளவுக்கு இது சரியான கனமாயிடும். இந்த கணத்துக்கு முன்னாடி அது ரொம்ப லேஸ், அப்படி ஆயிடும். அல்லாஹ் தஆலா இதை ஏற்படுத்துவான். அல்லாஹ்வின் பெயருக்கு முன் வேறு எதுவும் கனமாக முடியாது. ஏன் இது கனமாச்சு? அல்லாஹ்வுடைய பேர் இருக்குது, லா இலாஹ இல்லல்லாஹ்ல அல்லாஹ்ங்கிற பேர், அதனால் இது கனமாயிடுச்சு. இதுதான் இஹ்லாஸ் எனும் மன தூய்மையோடு செயல்புரிவதனுடைய பலனாகும். அவர் வெறும் வாயளவில் மட்டும் மொழியவில்லை, கலிமாவின் அர்த்தத்தை அறிந்து அது அறிவிக்கின்ற செய்தியை புரிந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆயினும் அவர் எந்த செயலும் புரியும் முன்பே மரணமாகிவிட்டார். எந்த நற்செயலும் அவ்வாறு நிலை அல்லாஹ்வின் பொருத்தத்திற்கு தூய எண்ணத்தோடு அதிகமாக நற்காரியங்கள் புரிந்த நிலை அல்லாஹ்வோட எவ்வளோ மகத்துவம் உள்ளதாக இருக்கும். இப்போ இதில் விஷயம் என்னென்னா, அவர் எந்த நல்ல செயலும் செய்யலை, எல்லா பாவங்கள் தான். ஆனால் ஒரே ஒரு நல்ல செயல் செய்திருக்கார். என்ன? இஹ்லாஸா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கார், ஷஹாதா சொல்லியிருக்கார். அவர் வேறு எதுவுமே இல்லை, அதாவது செயல் அளவில் ஒன்றுமே இல்லை, இவர் சொன்னது மட்டும்தான். அப்படின்னா அந்த ஒரு தட்டில் வைக்கப்படுற அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஷஹாதா இருக்குது, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், இது நாவால் அவர் இஹ்லாஸாக சொன்னது, மனசால் அல்லாஹ் மட்டும்தான் இபாதத்துக்குரியவன், அவனை தவிர யாரும் இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடிமையும் தூதர், அப்துஹு வ ரசூலுஹு, இதை மனசளவில் அவர் ஈமான் கொண்டு இஹ்லாஸாக சொல்லியிருக்கார். அதனால் மற்றதெல்லாம் தோத்துருச்சு. இது திருமதியில் 2639 ஹதீஸ், சஹீஹால 135 ஹதீஸ், இது சஹீ தான். ஆகவே தான் ஷேக் ஃபௌசான் ஹபிதவுல்லா சொல்கிறாங்க, இந்த இஹ்லாஸுடைய வேல்யூ, இதோடைய மதிப்பு எவ்வளோப்பட்டது, எப்படிப்பட்டது.
இதில் இன்னொரு கருத்தும் இருக்கிறது. ஒருவருக்கு இஹ்லாஸ் குறைவாக இருப்பினும் அதன் மூலம் அல்லாஹ் அவருக்கு ஈடேற்றம் அளித்து விடுவான், அவருடைய அனைத்து பாவங்களையும் போக்கி விடுவான். இஹ்லாஸ் இல்லாவிட்டால் அதிகமான நற்காரியங்கள் புரிந்தாலும் எந்த பயனும் இல்லை. இதிலிருந்து நமக்கு இன்னொரு கருத்து தெரியுது, ஒரு இஹ்லாஸ் குறைவது அப்படின்னா கூட அவர் அல்லாஹ்வோட வெற்றி அடைஞ்சிடுவார். ஏன்னா அவர் சில நேரத்தில் இஹ்லாஸாக செய்த அமல்னால அவர் என்ன ஆகும், சொர்க்கம் போயிடுவார். இந்த மனிதர் இந்த ஹதீஸில் பார்க்குறவர் இருக்காரு, இவர் பாருங்கள் எந்த அமலுமே செய்யலை, இஹ்லாஸாக ஒரே ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஷஹாதா மட்டும் தான் சொல்லியிருக்காரு. மற்றதெல்லாம் நிறைய பாவம் தான் பண்ணியிருக்காரு. அப்போ இஹ்லாஸ் உண்மையாக ஒரே ஒரு விஷயத்தில் இஹ்லாஸ் இருந்தால் கூட அதை கொண்டு சொர்க்கம் போக முடியும். அவ்வளோ வேல்யூ அதுக்கு இருக்குது அப்படிங்கிற கருத்து இந்த ஹதீஸில் இருக்குதுன்னு ஷேக் ஃபௌசான் குறிப்பிட்றாங்க. அப்போ இந்த முதல் அடிப்படை அல்லாஹ் ஒருவனுக்காக மட்டும் இபாத் செய்து இஹ்லாஸாக அதை செய்வது இபாத் புரிவதில் வரும். இந்த முதல் அடிப்படை ஷேக் அவர்கள் இதை நமக்கு தெளிவுபடுத்துகிறாங்க இந்த இடத்துல.